Plan your next summer escape with Grand Royal Tours. MCR Pure Cotton Club, formals and casual shirts. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். இல்லை, இந்த இடத்துல பாசிபிள் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 500 பேருக்கு மேலே கண்டிப்பாக நிற்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல 3000 பேர் நிற்பதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஆனால் பெரம்பூர்லேயே வேறு எங்கன்னா அவங்க இடம் கேட்டிருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் குறிப்பாக இந்த ஒரு இடம் மட்டுமே அவங்க கேட்கறதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விஜயை தொடர்ந்து பயணம் செய்கிறவங்க அந்த கரூரில் கூட பார்த்தீங்கன்னா 42 பேர் உயிரிழந்தாங்க. சாலை கொஞ்சம் மோசமான சாலையாக தான் இருந்துச்சு. இந்த பேரிகார்ட்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று அங்கே போட்டு மூடி வச்சிருந்தாங்க. நேற்று வரைக்கும் பழந்தோடி பேரிகார்டு பெருசாக போட்டு வச்சுருந்தாங்க. ரத்து இது வரக்கூடாதுன்னு தடை பண்ணனையும் இன்னைக்கு அங்கே பாருங்க ரோடு போட்டாங்க. கொடுக்க பாயம் குத்தா தானே இவங்க நினச்சிருந்த இடம் குத்துட்டு ஏன் இவங்களுக்கு மட்டும் கிடைக்கல இடம்? இவங்களுக்கு கிடைக்கும் போது அவங்களுக்கு கிடைக்காதா? 3000 பேர் நின்று பார்க்க முடியுமா, கேட்க முடியுமா? இது எப்படி அந்த ஊரில் தான் அவ்வளோ பேர் இறந்தாங்க, இங்கேயும் அதேமாரி ஆகணுமா? ஏன்னா விஜய் அவர்கள் வந்தால் ஒரு மாஸ் க்ரௌடு வருது, அதை சமாளிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் நான் ஏர்ஃபோர்ஸ் சொல்கிறேன். அங்கேயும் தானே க்ரௌடு வந்தது. அது எவ்வளோ பெரிய இடம், அங்கே நீங்கள் சமாளிச்சிங்களா? சரி, நீங்கள் அங்கே சமாளிச்சிங்கன்னா இங்கே எங்களால் முடியலன்னு நீங்கள் சொல்லலாம். அங்கேயுமே உங்களால் முடியலல்ல, அப்போ எங்கேயுமே முடியலன்னு ஒத்துக்க வேண்டியது தானே? இல்லை, கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த இடத்துல நிறைய பொதுக்கூட்டமே நடத்தியிருக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 3000 பேருன்றது வாய்ப்பே இல்லை. இந்த இடத்துல சுத்தமாக வாய்ப்பு இல்லை 3000 பேர். தொடர்ந்து எல்லா போடுற கூட்டத்திலையும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துதான் இருக்கு. எந்த இடத்துல நடக்காம இல்லை. இந்த இடத்துல போட்டிருந்தாருன்னா கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும். அவர் ஒரு ஆக்டர்ன்றதுனால எங்கெங்க பில்டிங் மேலே எங்கெங்க எடுத்து எல்லாரும் பார்க்க செய்வாங்க. இப்போ பார்க்குறப்போ எதனா உயிர் சம்பவம் ஏற்பட செய்யும். அதை பேஸ் பண்ணி தான் எல்லாம் கரெக்டாக தான் முடிவு பண்ணுறாங்க. இவங்க கேட்கறது பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறதோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது யாருமே. ஏன்னா உயிரை இப்போ தான் ஏற்படும். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே நாளில் ஒரு 5 தொகுதி வில்லிவாக்கம், அண்ணா நகர், விருகம்பாக்கம், பெரம்பூர், வியாசார்பாடி இந்த 5 தொகுதியை இன்னைக்கு பார்க்குறதா சொல்லியிருந்தாரு. மக்களை சந்தித்து பிரச்சாரம் பண்ணுறதா அவர் முடிவு பண்ணியிருந்தாரு. ஏன்னா இந்த 5 தொகுதிகளையுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு அனுமதி ரத்து பண்ணியிருக்காங்க. இல்லை, இந்த இடத்துல பாசிபிள் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 500 பேருக்கு மேலே கண்டிப்பாக நிற்க முடியாது. அதுவும் இல்லாமல் எல்லாருமே சொல்கிறாங்க ஒரு 2 நாளுக்கு முன்னாடி தான் இந்த இடத்துல பள்ளம் தோண்டுனாங்க அப்படின்ட்டு. நான் தினந்தோறுமே இந்த வழியாக தான் கடந்து வேலைக்கு போனோம். இந்த இடத்துல ஒரு 15 நாளாகவே பள்ளம் இருந்தது. அந்த பள்ளம் இருந்ததை மேற்படி அதாவது அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது என்பது காரணமாக காட்டி சென்னை மாநகராட்சி என்ன பண்ணியிருக்காங்க, மேற்கொண்டு சிமெண்ட்டை போட்டு இந்த இடத்த பள்ளத்தை மூடியிருக்காங்க. முறைப்படி அதுக்கு செய்ய வேண்டியதை அவங்க செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல 3000 பேர் நிற்பதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஆனால் பெரம்பூர்லேயே வேறு எங்கன்னா அவங்க இடம் கேட்டிருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் குறிப்பாக இந்த ஒரு இடம் மட்டுமே அவங்க கேட்கறதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா விஜயை தொடர்ந்து பயணம் செய்கிறவங்க அந்த கரூரில் கூட பார்த்தீங்கன்னா 42 பேர் உயிரிழந்தாங்க. இப்போ தஞ்சாவூரில் ஒரு பையன் விக்னேஷ்னு சொல்லிட்டு அவன் விஜய் வாகனத்தை பின்தொடர்ந்து தான் உயிரிழந்தான். அவனோட போய் மரணத்தை கூட போய் பார்க்குறது இல்லை, ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கிறது இல்லை. இது ஏன் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தெரியல. அவர் எதனா ஒரு விமர்சனம் வச்சுட்டு தான் இருக்காரே தவிர மக்களுக்காக நல்லது செய்வாரா என்பது எனக்கு கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பெரம்பூர் தொகுதியில் நிற்கிறேன், இங்கேருந்து தான் நான் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணணும், அதனால் எங்களுக்கு மட்டும் என் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்க. இல்லை, ஜனநாயக நாட்டில் இந்த 234 தொகுதியில் விஜய் எங்கே வேணால் நிற்கலாம். பெரம்பூர் தொகுதி தான் கிடையாது, வேளச்சேரின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பெரம்பூர் தொகுதி சொல்கிறாங்க. எங்கே வேணால் நிற்கலாம், மக்கள் ஓட்டு போடணும். ஆனால் மக்களுக்காக அவர் என்ன செஞ்சுருக்காரு? இது வரைக்கும் அவரோட என்ன செய்திருக்காரு மக்களுக்காக? ஒரு ரசிகர் நடிகனாக இருந்தார், வந்திருக்காரு. இப்போ திமுக ஊழல்னு சொல்கிறாரு. இப்போ இதே சன் பிக்சர்ஸில் எத்தனை படம் நடிச்சிருக்காரு? சன் பிக்சர்ஸில் எத்தனை படம் நடிச்சிருக்காரு? ரெஜன் மூவியில் எத்தனை படம் நடிச்சிருப்பாரு? அப்போல்லாம் அவங்களுக்கு தெரியலையா திமுக ஊழல் ஆச்சுன்னு? இப்போ மட்டும் எப்படி தெரியுது விஜய்க்கு? இப்போ 3000 பேருக்கு இங்கே அனுமதி கொடுக்க முடியும். கண்டிப்பாக இந்த இடத்துல 3000 பேர் இல்லை சார், 500 பேருக்கு மேலே நிற்க முடியாது. அதுவும் இல்லாமல் ஒரு கட்சின்னா ஒரு கடமையோடு இருப்பாங்க, ஒரு பயமாக இருப்பாங்க, ஒரு காவல்துறை மாரி பயமாக இருப்பாங்க. ஆனால் இவங்களுடைய ரசிகராக தான் இருக்காங்க. நானும் விஜயை போய் திரையரங்கில் ரசித்தவன் தான், நானும் காவல்துறையோட அடி வாங்கினவன் தான். ஆனால் இவங்க இந்த கட்சியை பார்க்காம இது ஒரு ரசிகருக்காகவே தான் இருக்காங்க. இன்னும் அவங்களோட மைண்ட் மாறல. விஜய் என்ன சொல்லணும்னா, அவரோட ரசிகர் ஒரு கருத்து தெரிவிக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. உங்களால் தான் முக்கியமாக சொல்ல போனால் இவங்களால தான் பாதுகாப்பு ரத்து செய்யப்படுது. இவங்க செய்யக்கூடிய செயல் இங்கே போட்டிருந்தாங்கன்னா இந்த கடை இருந்திருக்காது. இந்த போட்டு கடை இருந்திருக்காது. அந்த பஸ் ஸ்டாண்டை போய் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு ஒழுக்கன்றது அவங்களுக்குள்ள கிடையாது. ரசிகர் கூட்டமாக தான் இருக்காங்க. அவங்க கட்சி தொண்டர் மீது செயல்படணும். பர்மிஷன் கொடுத்து இங்க வந்திருந்தாருன்னா இதெல்லாம் கண்டிப்பா இந்த நேரம் எங்கன்னா ஒரு அசம்பாவிதம் நடந்துதான் இருக்கு. ஏன்னா அவர் தொடர்ந்து எல்லா போடுற கூட்டத்திலையும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துதான் இருக்கு. எந்த இடத்துல நடக்காம இல்லை. இந்த இடத்துல போட்டிருந்தாருன்னா கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும். ஏன்னா இங்க 3000 பேர் நிற்கக்கூடிய இடம் கிடையாது. வெறும் 500 பேர் மட்டும் தான் நிற்க முடியும். கண்டிப்பா வாய்ப்பு இல்லை, சாத்தியம் இல்லை.
அதே மாதிரி ரோட் ஷோக்கும் பர்மிஷன் கேட்டிருந்தாங்க. இல்லை கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் பின்தொடர்ந்து வாகனங்களாம் பசங்க ஓட்டிட்டு போகிறாங்க, விபத்து ஆகுது. அந்த விபத்துக்கு வந்து பசங்க தான் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம ஏன் அது போகிறோம், எவ்வளோ அசம்பாவிதம் பார்க்குறோம், இதுவும் நம்மளுக்கு நடக்கும் இல்லையா? இப்போ குடும்பம் முக்கியம் இல்லையா? அதையும் பார்த்து தானே ட்ராவல் பண்ணணும். அவங்க அதெல்லாம் மறந்து தானே ட்ராவல் பண்ணுறாங்க. ஏன் ட்ராவல் பண்ணணும்? ஏன்னா அவர் வந்தாருன்னா கண்டிப்பா அது பாசிபிள் இல்லை. சென்னை மாதிரி ஒரு இல்லை city ல கண்டிப்பாக அவர் பாசிபிள் இல்லை. வந்தாருன்னா அதுவும் இந்த இடம் பாசிபிள் இல்லை. வேற எங்கேயாச்சும் போய் கேட்கலாம் அவங்க பர்மிஷன். ஆனால் குறிப்பாக அவங்க ஒரு இடம் வச்சாங்கன்னா ஒரு இடம், அதுவும் இல்லாமல் ஆன்லைனில் பதிவு பண்ணுங்கன்னு அவங்க சொல்லியும் அவங்க ஏன் நேரில் போயிட்டு அந்த இது ஆன்லைன்ல தான் பதிவு பண்ணியிருக்காங்க. கடைசி டைம்ல தான் அதை ரிஜெக்ட் பண்ணி. இல்லை நேற்று இன்னைக்கு நடக்க வேண்டியது நேற்று ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே வந்து பார்த்துருக்காங்க. சும்மா வந்து யாருமே ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. இந்த இடத்துல வந்து 15 நாளாக பள்ளம் இருக்குன்னு நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். 15 நாளாக பள்ளம் இருக்குது. பேரிகார்டெலாம் வச்சுருந்தாங்க. நேற்று நைட்டு வரைக்கும் இங்கே பேரிகார்டு இருந்தது. சரி நிகழ்ச்சியில் எதாவது நடக்க போகுது சொல்லி தான் பேரிகார்டு எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல 3000 பேர் நிற்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. தாவேகா தரப்புல என்னெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நேற்று வரைக்கும் பள்ளம் இல்லை, திடீர்னு வந்து இங்கே பள்ளம் வந்துடு, மாநகராட்சியில் வந்து பேரிகார்டெலாம் போட்டு இருக்காங்க, வேணும்னே எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கலன்ற மாதிரி விஷயம்லாம் சொல்லியிருந்தாங்க. இங்கே அக்கம் பக்கத்தில் விசாரிச்சதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பள்ளம் ஆல்ரெடி இருந்துச்சு. இந்த சாலை வந்து கொஞ்சம் மோசமான சாலையாக தான் இருந்துச்சு. இந்த பேரிகார்டெலாம் பார்த்தீங்கன்னா நேற்று அங்கே போட்டு மூடி வச்சுருந்தாங்க. சப்போஸ் பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா இங்கே வந்து பள்ளமாக இருக்கே, அதை சரி பண்ணுறதுக்காக தான் மாநகராட்சி தரப்புல இருந்து இந்த ரோடை வந்து சரி பண்ணியிருக்காங்க. அந்த பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி அதை வந்து சிமெண்ட் போட்டு மூடி இருக்காங்க. அந்த பள்ளத்தை வந்து மூடி இருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அங்கே பள்ளம் இருந்துச்சு. அதனால தான் அவங்க தரப்புலேருந்து மாநகராட்சியிலேருந்து இதை சரி பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து இந்த ஏரியாவில் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக வரதா சொன்னாங்க. இப்போ காவல்துறை வந்து அதை வந்து பர்மிஷன் கொடுக்கல. இந்த ஏரியா வந்து ரொம்ப குறுகலான ஏரியான்றதுனால குறுகலான ஏரியா தான் சார். இந்த ஏரியாவில் 3000 பேர் நிற்க முடியுமா? நிற்க முடியாது சார். நிற்க முடியாது. ஏன்னா வந்து 4 சரௌண்டிங்காக வந்து ஜங்ஷனான இடம், போக்குவரத்து ரொம்ப நெரிசல் இருக்கும். இடம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிரவுண்டு மாதிரி இருந்தால் அந்த இடத்துல பர்மிஷன் கொடுக்கும். இது வந்து லோவான இடத்துனால வந்து பர்மிஷன் கொடுக்க முடியாது. ஆனால் அவங்க கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு மட்டும்தான் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்படி இல்லை. இப்போ இவங்களுக்கு கொடுக்கலன்னா அடுத்த கட்சிக்காரங்க வந்தாலும் இதே இதுதான் அவங்க கேட்பாங்கல்ல. இப்போ இந்த மீட்டிங்கோட முடிய போகிறதில்ல. இது அடுத்த கட்சிக்காரங்களும் வந்து இப்போ பண்ண போகிறாங்க. இப்போ அவங்க பண்ணும்போது இவங்க கேட்பாங்கள, எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல, உங்களுக்கு வந்து எப்படி பர்மிஷன் கொடுக்குறாங்க? அதுதான் இடம் மொத்தத்தில் வந்து இது ரொம்ப ஜங்ஷனான இடம். எதுவாக இருந்தாலும் கூட்டம் சமாளிக்க முடியாது. நாளைக்கு எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் கவர்மெண்ட்டு தான் பொறுப்பாயிடும். அதுதான் வேற மற்றபடி. அதே மாதிரி ரோட் ஷோ பண்ணுறதுக்கும் பர்மிஷன் கேட்டிருந்தாங்க விஜய் அவர்கள். ரோட் ஷோ பண்ணுறதுக்கு அதுக்கும் அனுமதி கிடையாது. ரோட் ஷோனா இந்த பிரச்சாரம் வண்டியிலேயே போய் அவர் கை காட்டிட்டே போவார் இல்லை? அது பண்ணுவாங்க. கரூர்ல எல்லாம் நடந்துச்சு இல்லையா, கை காட்டிட்டே போவாரு. அது பண்ணலாமா? அதாவது பிரச்சாரம் போது 4 கட்சிக்காரங்க ஒரு வண்டி பின்னாடி எல்லாரும் போவாங்கல்ல, கூட்டம் கூட்டமா. நான் வந்து அதுக்கு ஒரு இதுதான். அதாவது இந்த வியாசாரப்படியில் இந்த சரௌண்டிங் வரைக்கும் அவங்க போவாங்க. அதே மாதிரி பெரம்பூர்னா அந்த சரௌண்டிங் வரைக்கும் அவங்க போவாங்க. இதே மாதிரி ஒரு மெயினான இதெல்லாம் இருக்குல்ல, அந்தந்த சரௌண்டிங் வரைக்கும் தான் பப்ளிக் போகிறத தவிர பப்ளிக் வந்து எல்லா சரௌண்டிங்கும் போகிறது இல்லை. இப்போ வியாசாரப்படி மட்டும். பார்த்துருப்பீங்க விஜய் திருச்சி மதுரை எல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா வண்டி பின்னாடியே எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டே போவாங்க, கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகும். அந்த மாதிரி நம்ம சென்னையில் சாத்தியம் இல்லைல்ல. அது வந்து ஓப்பனான இடம். இது வந்து அப்படிலாம் இல்லை. இது வந்து 4 இடமே வந்து ஜங்ஷனான மெயினான இடம். அதனால் வந்து இந்த இடத்துல வந்து எப்படியுமே வந்து எதனா ஒரு சிக்கல் வரும். கரெக்டாக சிக்கல் வரக்கூடாதுன்னு அவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க. வேறு மற்றபடி இல்லை. இப்போ விஜய் அவர்கள் வந்து இந்த ஏரியாவில் தான் நிற்கிறாரு, பெரம்பூரில். அதனால் என்னோட பிரச்சாரத்தை இந்த ஏரியாவிலேருந்து தான் நான் தொடங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கேட்குறது வந்து இந்த ஏரியாவிலேருந்து தான் நான் இந்த ஏரியாவில் தொடங்கலாம் சார். அதுக்காக ஓப்பனான ஒரு இடம் இருக்குனால பப்ளிக்கும் பாதிப்பு இல்லாத அவங்க பண்ணணும். இப்போ பப்ளிக் பாதிப்பு ஆயிடுச்சுன்னா நாளைக்கு வந்து அவரு வந்து பண்ணிட்டு போயிடுவார். பாதிக்குது கவர்மெண்ட்டு தான். அதனால் வந்து அவர் இன்றைக்கி பண்ணுறாரு, அடுத்த நாள் என்னதுன்னு தெரியாதுல்ல. ஒரு நார்மலான பெரிய கிரவுண்ட் மாதிரி OMCA இந்த மாதிரி பெரிய பெரிய இது இடத்துல வச்சு அவர் பண்ணலாம். என்னோடய மீட்டிங்கை வைக்கிறேன், அதுக்கு பர்மிஷன் கூட கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்க போகுது. இது வந்து ஜங்ஷனான ஏரியா. இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்டரு பார்க்குறேன்னா இது இவர் பேரே தலைவர். இவரை பார்க்குறது எங்கே இருந்துனா வந்து விஜய் வரான்னா எங்கன்னா கூட்ட நெரிசல் எதனா ஒரு சிக்கலாயிடுச்சுன்னா அந்த இதுக்காக தான் இவங்க கொடுக்கல. அது கஷ்டம் தான் இல்லை. கஷ்டம். முன்னாடி கரூர்ல இதே மாதிரி நடந்துச்சு, பிளான் பண்ணாம. கரூர் கதையே விடுங்க, நம்ம சென்னை கதையை தான் நம்ம பேசணும். கரூர் கதை நான் வந்து சென்னையில் இருக்கிறனால என் கதையை நான் சொல்ல முடியும். இப்போ இவர் இங்கே இருக்காரு வருஷமா. இந்த இடத்துல வந்து எவ்வளோ கூட்டம் என்ன இருக்கு நீங்க சொல்லுப்பா. இல்லை இந்த இடத்துல 3000 பேர் நிற்க முடியுமா? ஃபர்ஸ்ட் 500 பேர் நிற்க முடியாது. எப்படி 3000 பேர் நிற்பாங்க?
பயம்ண்ணா, இடம் கொடுக்க பயம்ண்ணா. இல்லைனா கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் இடம் கிடைக்குது. இப்போ இவங்களுக்கு இடம் கிடைக்காது. சென்னை அவ்வளோ பேர் சென்னையில் நினச்சா கொடுக்கலாம் இடம். இவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பயம். ஆனா இங்க 300 பேர் தான் நிக்க முடியும்னு காவல்துறை சொல்லியிருக்காங்க. அது சரிதானே? பள்ளத்து நேற்று வரைக்கும் போட்டு வச்சிருந்தாங்க. இன்னைக்கு என்ன பண்ணாங்க? எடுத்துட்டாங்க. வருவாங்க கூட தெரியல. பள்ளம் தோண்டி இருந்ததா இங்க? நேத்து இங்க ஃபுல்லா பேரிகார்டு ஃபுல்லா பழம் தோண்டி வச்சிட்டாங்க. எது தோண்டாங்கன்னு தெரியாது. அவங்களும் போயிட்டு போயிட்டாங்க. இப்போ பெரம்பூர்ல வேற பெரிய ஏரியாவே இல்லையா? இடம் குத்தா கொடுக்கலாண்ணா. எவ்வளோ இடங்குது கொடுக்க பயம். குத்தா தானே. கரூரில் பண்ணாங்க. இவங்களே சாவச்சிட்டு யார் மேலே சொன்னாங்க? விஜய் மேலே தான் சொன்னாங்க. இவங்க நினச்சிருந்த இடம் கொடுத்துட்டு ஏன் இவங்களுக்கு மட்டும் கிடைக்கல இடம்? இவங்களுக்கு கிடைக்கும் போது அவங்களுக்கு கிடைக்காதா? சொல்லுங்க நீங்களே. பயம். இப்போ இல்லப்பா, குறிப்பா இந்த இடம் கேட்குறாங்களா? பெரம்பூர்ல இந்த ஏரியா எம்கேபி நகர்ல கேட்குறாங்க. ஏன்னா அவர் பெரம்பூர் தொகுதியில நிக்கிறாரு. நான் இங்க இருந்து தான் என் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றாரு. ஆனா இந்த இடத்துல 3000 பேர் வருவாங்கன்னு அவங்க அனுமதி கேட்குறாங்களா? 3000 பேர் வர முடியாதுல்ல? கண்டிப்பா வர முடியாது. ஏன்னா நீங்களே இந்த ஏரியா தானே, உங்களுக்கு தெரியும்ல. 3000 பேர் வர முடியாது. அப்ப அவங்க பண்ணது சரிதானே? சரியே கிடையாது. ஏன் சரி கிடையாது? அதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையாண்ணா? இந்த மாரி இடத்துல கொடுத்தாதான் ஒரு பிரச்சனை ஆகும். அதை வச்சு ஒரு நியூஸ் ஆகிடுவாங்க. இவங்க பெரிய இடத்த குத்து பாருங்க, சைலண்டா முடிஞ்சிடும். இந்த மாதிரி சின்ன இடத்த குத்துட்டு அதுக்கப்புறம் வேணா பிரச்சனையாகி அது ஒரு இதுவாகும். அப்புறம் அவங்க பேசலாம் இல்லை, இந்த மாதிரி விஜய் வந்தாரு, இந்த மாதிரி 4 பேருக்கு இந்த இடத்த காவல்துறை கொடுக்கல, டிவிகே காரங்க தான் கேட்டிருக்காங்க. டிவிகே காரங்க தான் கேட்டாங்க. இவங்க பெரம்பூர்ல எவ்வளவு இடங்குது, அங்க குத்தா என்ன இடம்? இவங்க தானே இடம் கொடுக்குறது. டிஎம்கேல தானே இடம் கொடுக்குறது. பெரிய இடத்த குத்தா என்ன? நேற்று வரைக்கும் பழம் தோண்டி பேரிகார்டு பெருசா போட்டு வச்சிருந்தாங்க. ரத்து இது வரக்கூடாது தடை பண்ணனையும் இன்னைக்கு அங்க பாருங்க ரோடு போட்டாங்க. ரோடு போட்டாங்களா? அங்க என்ன பள்ளம்லாம் இல்லையாங்க? பள்ளம் ஃபர்ஸ்ட் இருந்ததே, அதுக்கப்புறம் போயிட்டாங்க. பேரிகார்டு ஒரே ஒரு பேரிகார்டு இருந்தது. நேற்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேரிகார்டு போட்டு மூடி வச்சிருந்தாங்க. ஒரு வராருனையும் இன்னைக்கு கேன்சல் ஆனனையும் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓரம் கட்டிட்டாங்க. விஜய் அவர்களுக்கு ஏன் பர்மிஷன் கொடுக்கலன்னு நினைக்கிறீங்க? அவர் வர்றதுக்கு யாருக்கும் பிடிக்கல. உண்மையிலே சொல்கிறேன், அந்த ஆள் வந்தால் இவங்கெல்லாம் எல்லாமே ஒஞ்சிக்கும். இல்லை மொத்தமாக ஒஞ்சிரும். இங்கே 3000 பேர் நிற்க முடியுமா? 3000 பேர் நிற்க முடியாது. அதுக்கேற்ற மாரி பர்மிஷன் கொடுக்கணும். அதுக்கேற்ற குத்தா எல்லாமே நல்ல மாரி நடக்கும். ஆனால் அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? இப்போ விஜய் அவர்களுக்கு இங்கே பர்மிஷன் கொடுக்கல இல்லையா இந்த பிரச்சாரம் பண்ணுறதுக்கு? எதனால் நினைக்கிறேன்? பர்மிஷன் வந்து ஸ்டார்டிங்கில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அந்த பள்ளம்லாம் வந்து திடீர்னு வந்த பள்ளம். திடீர்னு வந்தது பள்ளமே இல்லை. நாங்கள் 15 நாளாக அந்த பள்ளம் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பள்ளம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் சரி பண்ணிட்டாங்க. தளபதி வந்து 2 நாள் முன்னாடியே போயிட்டு பர்மிஷன்லாம் வாங்கிட்டாங்க. அப்பயே சொல்லிருக்கணும், அப்பா இது மாதிரி அங்கே பள்ளம் இருக்குது, இது மாதிரி உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாது சொல்லியிருந்தா வேறு இடத்துல நாங்கள் பண்ணிருப்போம். அவங்க வந்து திடீர்னு ஒரு பள்ளம் மாதிரி போட்டாங்க, காங்கிரீட் போட்டாங்க. அதுக்கப்புறம் பேரிகார்டு தூக்கி வந்து வச்சாங்க. 2 ஹவர் 3 ஹவர் மட்டும் தான் பேரிகார்டு இருந்துச்சு. 6 மணி மேலே இந்த பேரிகார்டே இல்லை. நான் வந்து பார்த்தேன், 6 மணி மேலே எங்கள் பேரிகார்டே இல்லை. அதே மாதிரி இப்போ 3000 பேருக்கு பர்மிஷன் கேட்டிருக்காங்க. இந்த ஏரியாவில் 3000 பேர் நிற்க முடியுமா? 3000 பேர் மேலேயே நிற்கலாம் சார். என்னன்னா அது வந்து 4 மணி டென்ஷனு. ஜெயலலிதா அம்மா வந்திருக்காங்க, ஸ்டாலின் ஐயா வந்திருக்காரு, உதயநிதி சார் வந்திருக்காரு, எல்லாருமே வந்திருக்காங்க. ஆனால் தளபதி மட்டும் வந்தால் இங்கே எதனா பிரச்சனை வந்துட்டு எப்படி சொல்லுவாங்க? தளபதியை பார்த்து இந்த கவர்மெண்ட்டும் சரி எல்லாருமே பயப்படுறாங்க. தளபதி வந்து ஐயோ அவள் தான்ட்டு காலி. முன்னாடி கரூர்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் 41 பேர் இறந்து போனாங்க இல்லையா? ஏன்னா இந்த பொதுக்கூட்டங்கள் அவர் விஜய் அவர்கள் வந்தாலும் நிறைய பொதுமக்கள் வந்து கூட்டமா வராங்க. அதே மாதிரி பெரம்பூர்லயே இதே மாதிரி நடக்கும். 3000 பேருன்றது 5000 பேர் 10,000 பேர் வந்தா என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்க. அது வந்து போலீஸோட கண்காப்பிலே தான் இருக்கணும். இப்போ 3000 பேர் வராங்கன்னா ஒரு 500 போலீஸ்காரராச்சும் கம்பல்சரி இருக்கணும். போலீஸ்காரருக்கு இருக்கிற பவர் வந்து மக்களுக்கு இல்லை. போலீஸ்காரங்க நினச்சா என்ன வேணால் செய்யலாம். போலீஸ்காரங்க வந்தால் என்ன வேணால் செய்யலாம். தளபதியாக பார்த்து இந்த பெரம்பூரில் தளபதியாக கண்டிப்பாக ஓட்டு வித்தியாசமே அதிகத்துலேயே தளபதியாக ஜெயிப்பார். அது வந்து பெரம்பூர் மக்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல 3000 பேர் நின்று பார்க்க முடியுமா, கேட்க முடியுமா? இது வந்து எப்படி? அந்த ஊரில் தான் அவ்வளோ பேர் இறந்தாங்க, இங்கேயும் அதேமாரி ஆகணுமா? ரீசெண்டாக மெரினாவில் வந்து இது வந்தது, ஏர் ஷோ நடந்தது. மெரினா எவ்வளோ பெரிய ரோடு, அங்கே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அங்கே 5 பேர் செத்தாங்க. அங்கே விஜய் இருந்தாங்க, அங்கே 5 பேர் ஆனால் செத்தாங்க. ஏன் செத்தாங்க? ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு க்ரௌட் மேனேஜ்மெண்ட் கிடையாது. க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியல, இதுதான் உண்மை. அது விஜய் இல்லைன்னு கிடையாது. விஜய் இல்லாமல் இங்கே க்ரௌடு சேர்ந்தாலும் அவங்களால மேனேஜ் பண்ண தெரியாது. ஏர்ஃபோர்ஸ்லேயும் 5 பேர் செத்தாங்க.
அதுக்கு பதில் இருக்கா? நீங்கள் அதுக்கு யாரை ப்ளேம் பண்ணுவீங்க? சார் கரூருக்கு விஜய் சொல்கிறீங்க, அதுக்கு யாரை ப்ளேம் பண்ணுவீங்க? அது கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவீங்களா? இல்லை. அதனால் ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு க்ரௌட் மேனேஜ்மெண்ட். ஏன்னா விஜய் அவர்கள் வந்தால் ஒரு மாஸ் க்ரௌடு வருது, அதை சமாளிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் ஏர்ஃபோர்ஸ் சொல்கிறேன். அங்கே எப்படி அங்கேயும் தானே க்ரௌடு வந்தது, அது எவ்வளோ பெரிய இடம், அங்கே நீங்கள் சமாளிச்சிங்களா? சரி, நீங்கள் அங்கே சமாளிச்சிங்கன்னா இங்கே எங்களால் முடியலன்னு நீங்கள் சொல்லலாம். அங்கேயுமே உங்களால் முடியலல்ல, அப்போ எங்கேயுமே முடியலன்னு ஒத்துக்க வேண்டியது தானே. அப்போ அதுவும் உயிர் தானே 5 பேர் சேர்த்துறோம். அதே மாதிரி இந்த வில்லிவாக்கம் கொளத்தூர்ல வந்து ரோட் ஷோ பண்றதுக்கும் ஒரு பர்மிஷன் கேட்டிருந்தாரு, அதனாலேயே அவங்க பர்மிஷன் கொடுக்கல. ஒன்றும் இல்லை ப்ரோ, சொல்கிறதுக்கு ஒரு பயம் தான். ஒன்றும் இல்லை, ஒரு 75 வருஷம் ஓல்டு கட்சி வந்து இன்றைக்கி வந்து 2 வருஷம் கட்சியை பார்த்து பயப்படுதுன்னா இதில் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கே தெரியும் இப்போ மற்ற கட்சிகள் எவ்வளோ இருக்குது, சின்ன சின்ன கட்சி, இப்போ நாம் தமிழர், மற்ற கட்சிகள் எவ்வளோ இருக்குது. ஏன் இவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை? இவர் வந்துருவாரோன்னு ஒரு பயம் தான், வேறு எதுவுமே இல்லை. இந்த ஏரியாவில் 3000 பேர் நிற்க முடியும்னு பாசிபிள் நினைக்கிறீங்களா? இது 4 வழி சாலை தானே ப்ரோ, இதில் நிற்கலாம் ப்ரோ. அந்த சைடு ஃபுல் ஸ்பேஷியஸ் 4 வழி சாலை தானே இது, இங்கே பாசிபிள். ஆனால் காவல்துறை தரப்புல வந்து இங்கே ஒரு 300 பேர் தான் கூட முடியும், அதனால் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ மற்ற கட்சிக்கெலாம் அப்போ தராங்க ப்ரோ. அப்போ காவல்துறை தான் அதுக்கு என்ன பண்ணலாம், எங்கே இடம் இருக்கா, அப்போ சரி இந்த இடம் நீங்கள் தரமாட்டேன்ட்டீங்க, எங்கே தரலான்னு அப்போ நீங்கள் தானே சொல்லணும். எங்கேயுமே தரமாட்டோன்னா அப்போ என்ன இருக்கும்? தாராளமாக நிற்கலாம் சார். 3000 பேர் இல்லை சார். இதில் வந்து இந்த இடத்துல வந்து கலைஞர் வந்திருக்கிறாரு, எம்ஜிஆர் வந்திருக்கிறாரு, அண்ணாதுறையிலேருந்து எல்லாருமே இங்கே வந்துருக்குறாங்க. அவங்களுக்குலாம் வரும்போதெல்லாம் வந்து 3000 பேர் நின்றுந்தாங்க, 30,000 பேர் நின்றுந்தாங்க. அப்போல்லாம் இடம் இருந்தது. இப்போ அதை விட அதிகமாக ஃப்ரீடம் பண்ணி இருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து இப்போ 3000 பேர் நிற்க முடியாதா? 5000 பேர் நிற்கலாம் சார் ஸ்பாட்டில், எதுவுமே ஆகாது. ஆனால் அவங்கவுங்களுக்கும் ஒரு கருத்துங்க இருக்கும். அந்த கருத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடந்துக்கணும். இது வந்து போலீஸ் அதிகாரி வந்து இவங்களுக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக நின்னானா எந்த ப்ராப்ளமும் இருக்காது சார். நான் அதை ஆணித்தரமாக நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கரூர் சம்பவத்தை சொல்கிறாங்கல்ல, அங்கேயும் 10,000 பேர்னு சொன்னாங்க, அதுக்கு மேலேயே கரூர் சம்பந்தப்பட்ட பற்றி நான் பேசுகிறேன்னா அது விஜய் மாற்றம் காரணமா? இல்லையே, அவருக்கு இது சம்மந்தமே இல்லை. பொதுமக்கள் தான், பொதுமக்கள் நெரிசல் தான். இதை வந்து இவங்க கூட அதாவது சொல்லுவாங்க, ஆளுங்கட்சிங்க கூட அதுமாரி பண்ணி கூட அதுமாரி ஆகிருக்கலாம். இது வந்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் அங்கே உள்ள என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். புரியுதுங்களா? ஜனநாயகன்றது எல்லாருக்கும் தானே ஒன்று. அப்போது அதிமுக, திமுக இவங்க மாரி ஒரு கட்சிக்கு தனித்தனியாக ஒவ்வொன்றுங்க அதுமாரி வைக்கிற மாரி இவருக்கு ஏன் வைக்கக்கூடாது? விஜயகாந்த் இருந்தானே இன்றைக்கி அவர் தான் சார் பிரைம் மினிஸ்டர். இல்லை, கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த இடத்துல வந்து நிறைய பொதுக்கூட்டமே நடத்தியிருக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 3000 பேருன்றது வாய்ப்பே இல்லை. இந்த இடத்துல சுத்தமாக வாய்ப்பு இல்லை 3000 பேருன்றது. ஆமாம், கண்டிப்பாக பாசிபிளே இல்லை. இப்போ வந்து கருத்து கணிப்பில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 3000 பேர் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்க, அதனால் நாங்கள் அப்படி இது கொடுக்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து அவர் பிரச்சாரம் மீட்டிங் எதனா நடத்தினார்னா 3000 பேர் அதுக்கு மேலேயே வருவாங்க. ஏன் வருவாங்கன்னா, அவர் ஒரு நடிகர், ஒரு ஆக்டர். இப்போ அவரை பார்க்கறதுக்காக வெறும் பெரம்பூர் தொகுதியில் மட்டும் வரப்போகிறது கிடையாது யாருமே. மற்ற டிவிஷன்லேருந்தோ மற்ற ஏரியாவிலேருந்தோ எல்லா இடத்துலேருந்தோ வருவானுங்க. அந்த மாதிரி வரப்போ இங்கே வந்து அதிகமாகவே வரும். அதனால் கரூரில் நடந்த பிரச்சனை போல தான் இங்கே நடக்கும். ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் யங்ஸ்டர்ஸும் அதிகம். இங்கே அவர் ஒரு ஆக்டருன்றதுனால எங்கெங்கே இருந்தோ பில்டிங் மேலே இருந்தோ எங்கேருந்து எடுத்து எல்லாரும் பார்க்க செய்வாங்க. இப்போ பார்க்குறப்போ எதனா உயிர் சம்பவம் ஏற்பட செய்யும். அதை பேஸ் பண்ணி தான் எல்லாம் கரெக்டாக தான் முடிவு பண்ணுறாங்க. இவங்க கேட்குறது பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறதோ அது மாதிரி பண்ணக்கூடாது யாருமே. ஏன்னா உயிர் இப்போ தான் ஏற்படும். இது ரொம்ப குறுகலான ஏரியா தான். ஆமாம், குறுகலான ஏரியா தான் இது. நார்மலாகவே கொஞ்சம் ஒரு அசம்பிளி இருந்தால் டிராஃபிக் ஆகிடுங்க. அவ்வளோ பேர் ஒரு பாதுகாப்போட தான் நடத்துவாங்க. இருந்தாலுமே 3000 பேர் தாண்டி அதிகமாகவே நடக்கும். பள்ளம் வந்து ரொம்ப நாளாக இருக்கு. ஆமாம், இங்கே பள்ளம் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடிலேருந்தே இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சு இப்போ தான் கொஞ்சம் முடிஞ்சிருக்கு அந்த ஒர்க்கு. அப்படியே. ஆமாம். சரி, அதே மாதிரி இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, இப்போ 3000 பேர் பர்மிஷன் கொடுத்தா நிறைய பேர் வருவாங்க. சப்போஸ் விஜய் அவர்கள் பர்மிஷன் கொடுத்துருந்தா இந்த இடம் எப்படின்னா இருக்கும்? ஆமாம், கம்பல்சரி கடைங்கெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கும். கொஞ்சம் கம்பத்து மேலாம் ஏறுவானுங்க. அதனால் அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. மக்களோட சேஃப்டியை பார்த்து தான் கொடுத்துருக்காங்க. வணக்கம், என் பேர் பிரபு. இது மாதிரி 3000 பேர் நிற்கலாமா சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. தாராளமாக நிற்கலாம், 3000 பேர் நிற்கலாம். நிற்கிறதுக்கு இடம் எல்லாம் கிடையாது. இது பெரிய இடம் தான். இது சர்க்கிள் 4 ரோடு இது. என்ன இந்த பக்கம் ஒரு 1000 பேர், இந்த பக்கம் 1000 பேர், இந்த பக்கம் 1000 பேர் நிற்கலாம், தாராளமாக நிற்கலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன ஒன்று, இடம் இல்லை, அந்த பள்ளம் வந்துச்சு. அந்த பள்ளம் வந்து இருக்குது, 6 மாதமாக இருக்குது. திடீர்னு வந்து பள்ளம் இது. ஏன்னா விஜய் வர சொல்லணுமே இந்த பள்ளம் வந்துச்சு இப்போது. ஓகேங்களா? இதை ஒரு மின்னல் மாரி அவர் மின்னல் மாரி வந்து பள்ளம் ரொம்ப நாளாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்களே. இங்கே இருக்கு, அது பெரிய பள்ளம் நோண்டி காவா சஸ்பெண்ட் நோண்டினாங்க. அது தண்ணினா அடுப்பாய் சொல்லி பெருசாக நோண்டி பண்ணாங்க. திருப்பி மூடிட்டாங்க. மூடி சிமெண்ட் தான், சிமெண்ட் தான் போட்டாங்க. ஆனால் திருப்பி எதுக்கு நோண்டினாங்கன்னு தெரில. நோண்டி அப்படியே விட்டாங்க.
இப்போ திடீர்னு இப்போ விஜய் தாவிக்க விஜய் வர சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா சிமெண்ட் பண்ணி மூடினாங்க. என்னென்னு பார்த்தா மெசேஜ் வருது, இப்போ விஜய் வராராம், அதுக்கோசம் மூடுறாங்கன்னு. அப்போ பார்த்தா பள்ளம் ஊந்துனால இந்த தடை ஆயிடுச்சுன்னு. 3000 பேர் இங்கே நிற்க முடியுமாண்ணா? ஏன்னா இங்கே இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கரூரில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 4 முனை சாலை தான் அவங்களும் தேர்ந்தெடுத்துருந்தாங்க. ஆனால் அங்கேயுமே கூட்ட நெரிசலில் 3000 பேர்ன்றது 10,000 பேர் வந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? அது எப்படி சொல்கிறேன்னா, எல்லா ஊரும் சேர்ந்து வந்தது. இது வந்து இப்போ வந்து பெருமை தொகுதி நிற்கிறதால பெருமை தொகுதி ஆள் மட்டும் தான் வருவாங்க. புரியுங்களா? ரசிகரை வந்து பார்ப்பாங்க, கட்சியில் வந்து பார்ப்பாங்க, அவ்வளோதான். தாராளமாக நிற்கலாம். ரோடை பாருங்களா, நிற்க முடியுமா? நீங்கள் பாருங்களா, ரோடை பாருங்கள். 2 பெரிய ரோடு, இன்னும் பாருங்கள் பெரிய ரோடு, இந்த சைடு பெரிய ரோடு. தாராளமாக நிற்கலாம். 3000 பேர் நிற்கலாம் சொல்கிறீங்க. 3 பேர் தாராளமாக நிற்க. ஏன் 10 பேர் கூட நிற்கலாம். என்ன ஒன்று சண்டைக்குன்னு பிரச்சனை இல்லாமல் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ ஏதோ ஒன்று வந்து ஜனத்தை விட்டு கலெக்டாக பண்ணி, இப்போ அவர் பொண்ணு கலெக்டாக பண்ணி வச்சு தள்ளிட்டேன்னா யார் பேரும் கெட்டு போகிற ஆகும்? யாரோ ஒரு விஜய் வராரு, அவர் மேலே கெட்டு போகிற ஆகும். புரியுதுங்களா? நான் வந்து விஜய் ரசிகெல்லாம் கிடையாது, நான் வந்து தலை ரசிகன் நான். ஓகேங்களா? நான் ஏடிஎம்க்கு ஓட்டு போட்டேன், இப்போ லாஸ்ட்டு டிஎம்க்கு ஓட்டு போட்டேன். ஓகேங்களா? என்ன புது மாற்றம் மாறினாலும் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. நான் ஆட்டோ ஓட்டுறேன் செய்கிறேன், எங்களுக்கு எதுவும் செய்யலை, எதுவும் பண்ணல. ஆட்டோ எதுவும் பண்ணுறேன் செய்கிறேன், என்ன எதுவும் பண்ணல. ஒரு புது மாற்றம் மாறினே ஆட்டோவில் வரவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. டிஎம் கட்சிக்காரங்க ஏடிஎம் கட்சிக்காரங்க சொல்கிறாங்க, எங்கிட்ட எத்தனை ஓட்டு இருக்குது, அதை எத்தனை ஓட்டு, ஆனால் விஜய் ரசிகர்ன்றாங்க அவங்க. ஆனால் நான் ஓட்டு அவங்க தான் போகிறான். அது வருவாரா வரமாட்டாது நமக்கு தெரியல. நான் என் ஓட்டு வந்து. Plan your next summer escape with Grand Royal Tours. MCR Pure Cotton Club, formals and casual shirts. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ்.